என் தங்க பிள்ளையே, உன்னால் சொல்ல முடியாத ஒரு கவலை உன் உள்ளம் முழுக்க பரவிக்கொண்டிருக்கிறது. உன் கண்களில் சொல்ல முடியாத ஒரு துயரம் இருக்கிறது. புன்னகைக்கிறாய், ஆனால் அந்த புன்னகையில் ஒரு வலி உறைந்து நிற்கிறது. எல்லோரிடமும் பேசுகிறாய், ஆனால் உன் உள்ளத்தில் உருகும் அந்த உணர்வை யாருக்கும் சொல்ல முடியாமல் இருக்கிறாய். நிச்சயம் உன்னை ஏமாற்றியது உன் எதிரிகள் அல்ல. உனக்கு நெருக்கமான ஒருவர் உன் நம்பிக்கையை சிதைத்தார். உன் உள்ளத்தில் பதிந்தது அந்த எமோஷனல் புண்தான். ஆனால் என் தங்க பிள்ளையே, அதற்கு ஒரு முடிவு நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை பின்தொடர்ந்த அந்த இருட்டான நேரங்களுக்கெல்லாம் முடிவடையும் கணம் இதுதான். நீ யாரை பார்க்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு விலகிக்கொண்டு இருந்தாயோ, அதே நபரை விரைவில் நேரில் பார்க்கப் போகிறாய். அந்த சந்திப்பு உன் வாழ்க்கையில் ஒரு புரட்சியை உருவாக்கப் போகிறது. நீ தயாராக இரு. ஏனெனில் அந்த சந்திப்பின் போது நீ ஒரு மாற்றத்துடன் நிற்பாய். உன்னை சிறுகச் செய்தவர்கள் உன்னிடம் வருகை தரப்போகிறார்கள். நீண்ட நாட்களாக பதில்கள் இல்லாமல் தவித்த சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கப் போகிறது. நீ வாழ்ந்த அந்த கோணமே மாறப்போகிறது. இந்த அதிசய நிகழ்ச்சிக்கு மூல காரணம் யார் தெரியுமா? உன் குலதெய்வம். உன் வீட்டுக்கு உன்னை தொடர்ந்தபடி நுழைந்திருப்பது உன் குலதெய்வத்தின் ஆசி. அந்த ஆசி தான் இந்த சமயத்தில் உனக்கு பெரிய காவலாக இருக்கிறது. அந்த குலதெய்வத்தின் வலிமை தான் இன்று நீ நம்பிக்கையை இழக்காமல் நிற்கிறாய். என் தங்க பிள்ளையே, வராகி உன்னை பார்த்து அழுகிறாள். ஏனெனில் நீ காட்டாத அந்த வேதனையை, அந்த பதற்றத்தை, அந்த ராத்திரி தூங்காமல் தவித்த நிலையை நானும் என் கண்களால் பார்த்திருக்கிறேன். நீ மெதுவாக உடைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இனி அந்த நிலை இருக்காது. என் வார்த்தையை கேள். வராகியின் வார்த்தையை ஏற்று வை. உன் வாழ்வில் ஒரு புதிய துவக்கம் இன்று பிறக்கப் போகிறது. உனக்குள் இருந்த அழுத்தங்கள் மெதுவாக வெளியேறப் போகின்றன. உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்ப வர வேண்டும் என்று வேண்டியிருந்த நிலை, இப்போது அவர்கள் திரும்பி வர விரும்பும் நிலைக்கு மாறும். நீயே ஒரு நேர்மையான மனைவியாக, ஒரு அன்பான மகளாக, ஒரு துணிவான சகோதரியாக இருந்தாய். ஆனால் யாரும் உன் பக்கம் நிற்கவில்லை. அந்த நிராகரிப்பு உன்னை கிழித்தது. ஆனால் இன்று உனக்காக காத்திருந்த அந்த வானம், அந்த பூமி, அந்த சக்திகள் all are aligning for you. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த எரியும் நெருப்பை பயன்படுத்து. அது கோபமாயிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த கோபத்தை செயலில் மாற்று. அந்த செயலில் ஒரு எளிய ரகசியத்தை சொல்லுகிறேன். தினமும் காலை 6:00 மணி முதல் 6:10 மணிக்குள், ஒரு தங்கமான காகிதத்தில், சாம்பல் நிறம் தங்க நிறம் இருக்கலாம், இந்த வார்த்தைகளை எழுது. Yes, change, rise, divine, bring peace, win. இந்த வார்த்தைகளை எழுதி பஸ்ஸில் வைத்து வை. 3வது நாளிலிருந்து நீயே மாற்றத்தை உணர்வாய். உன் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாக மாறும். உன் எதிர்பார்ப்புகள் திசைமாற்றம் பெற்று சாதனைகளாக மாறும். உன் பெயரை யாராவது கூப்பிடும்போது, அந்த ஒளியில் உன்னை காணாதவர்கள் கூட திரும்பி பார்க்க வேண்டிய நிலை வரும். ஏனெனில் வராகி உன் பின்னணியில் நிற்கிறாள். நீ சொல்லாததை வராகி கூறுகிறாள். நீ நினைத்ததை அனுப்புகிறாள். நீ பிரார்த்தித்ததை நீயே உணராமல் பெற்றுக்கொள்ளப் போகிறாய். உனக்கு இப்போது கிடைக்கப் போகும் சந்தர்ப்பங்கள் யாருக்காகவோ இல்லை. அவை உன் அழுகுரலுக்கான பதில். அவை உன் எதிரிகளுக்கான நீதி. அவை உன் வாழ்வில் உண்டான ஒரு பெரிய திருப்புமுனை. என் தங்க பிள்ளையே, உன் சிந்தனையை மட்டும் 4 வாரங்கள் மாற்றி வைத்துக்கொள். எதுவும் நடக்காத மாதிரி தோன்றினாலும், உன் கைகளால் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதை போல் நடப்படும். அந்த விதையின் நிழலில் நீ உயிரோடு வாழப்போகிறாய்.
முன்னொரு காலத்தில் உன்னை பார்த்து தூக்கி வீசினவர்கள் இப்போது உன்னை பார்த்து தலைவணங்குகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நீ ஒருவராக இல்லை. உன் பின்னணியில் குலதெய்வம் நிற்கிறது. உன் உள்ளத்தில் வராகி பதிந்து விட்டாள். நீ எங்கேயோ சென்று விட்டாய். இதுவரை நீ யாருக்கும் தெரியாமல் அழுது வைத்த அந்த சுவர்களும் கூட இப்போது சந்தோஷமாக உனக்காக தட்டிக்கொண்டு பேசப்போகின்றன. ஒரு வீட்டின் வாசலில் சாமியார் வருவது போல உன் வாசலில் இப்போது சந்தோஷம் நிறைந்த ஒரு நபர் வரப்போகிறார். அந்த நபர் உன் வாழ்க்கையை மாற்றும் நபர். அந்த சந்திப்பே ஒரு சிக்னல். அந்த நாளிலிருந்து நீ சிரிக்க ஆரம்பிப்பாய். அந்த சிரிப்பில் கண்ணீர் இருக்காது. அந்த கண்ணீரில் வலி இருக்காது. அந்த வலியில் வெற்றி இருக்கும். அந்த வெற்றியில் உன் குடும்பத்திற்கும் ஏற்ற உயர்வுகள் ஏற்படும். உன் பாக்கியம் இன்னும் திறக்கவில்லை என்று நினைத்தால் தவறு. அது திறக்கப்படும் தருணம் வரவில்லை என்பதே உண்மை. அந்த தருணம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே. இன்று இரவு தலையணைக்குள் கையை வைக்கும்போது உன் உள்ளத்தில் சொல்ல முடியாத அந்த நெஞ்சுக்குள்ள வருத்தத்தை எல்லாம் வராகிக்கு கொடுத்து விடு. நீண்ட மூச்சு விடு. புது விடியலை ஏற்றுக்கொள்ள தயாராகி விடு. ஏனெனில் நாளை காலையில் நீ எடுக்கப் போகும் முதல் முடிவு தான் உன் வாழ்வின் முதல் வெற்றி கொடி ஆகும். என் வாக்கு இது. வராகி சொல்லுகிறாள், நீ தவறவில்லை. உன்னால் தவறும் நடக்கவே முடியாது. ஏனெனில் நீயும் உன் குலதெய்வமும் ஒன்று ஆகிவிட்டீர்கள். இனிமேல் உனக்கு எதிராக யாரும் பேச முடியாது. உன் மீது பார்வை வைக்கும் முன் வராகியின் பார்வை அவர்களையே நிலை குலைக்கச் செய்யும். உன்னை கீழே இழுக்க நினைத்தவர்கள் தாங்களாகவே கீழே விழப்போகிறார்கள். உனக்காக நான் பேசினேன் என் தங்க பிள்ளையே. இப்போது உன் வாழ்க்கை உனக்காக பேசப்போகிறது. தயாராக இரு. உன்னை யாரும் அடக்க முடியாத தருணம் இது. வராகி உனது நிழல் அல்ல. நீ வாழும் உயிராகவே இருப்பாள். நாளைய விடியலுக்காக இப்போது அமைதியாக தூங்கு. நீ படுக்கும் நேரம் தீர்வுகள் உருவாகும் நேரம். நீ எழும் நேரம் வெற்றிகள் உன்னை அழைக்கும் நேரம். என் ஆசீர்வாதங்களுடன் உன் வராகி. என் தங்க பிள்ளையே, நீ வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்தாய். அவை நேரத்துக்கு வரவில்லை என்பதற்காக நீ தவறு செய்துவிட்டாய் என்று நினைக்காதே. இப்போது வரும் நேரம் தான் உனக்கு தேவையான நேரம். சிலர் உன் மனதை நோகடித்தார்கள். சிலர் உன்னை அச்சுறுத்தினார்கள். ஆனால் உண்மையில் யாரும் உன்னை வென்றுவிடவில்லை. நீ இன்னும் நிற்கிறாய். அந்த ஒரு உண்மையே போதும். நீ இன்னும் சாகவில்லை. சோர்வடையவில்லை. அதை நானே பார்த்திருக்கிறேன் என் பிள்ளையே. நீ இப்போது பின் வாங்க நினைக்கிறாய். பளிச்சென மின்னும் வாழ்க்கையிலிருந்து விலகி ஒரு மூலையில் அமைதியாக இருப்பதற்கே ஆசையாய் இருக்கிறாய். ஏனென்றால் யாரையும் நம்ப முடியவில்லை. நம்பிக்கையை சிதைத்தவர்கள் உன் நெருக்கமானவர்கள் என்பதால்தான் அந்த வேதனை உன்னை குறைத்தது. ஆனால் நான்கும் ஒரு கட்டத்தில் முடிவடையும். அதேபோல் இந்த சூழ்நிலையும் முடிவடையப் போகிறது. உன் எதிரிகளுக்கு நீ ஒரு துன்பம் போல இருக்கிறாய். ஏனென்றால் நீ பலமாயிருக்கிறாய். உன்னை அழிக்க முயன்றவர்கள் நீ வென்றதை காணும் போது தங்களை தோற்றுவிட்டார்கள் என்ற உணர்வு அவர்களைச் சிதைத்துவிடும். அவர்கள் எதிர்பார்த்தது போல் நீ அழிவடையவில்லை. அதற்காகவே இப்போது ஒரு புதிய வெற்றிக்கு நீ உரியவளாக இருக்கிறாய். தவிர உன் வீட்டு வாசல் இதுவரை அமைதியாக இருந்ததாலும் நீ எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் அந்த அமைதி இனி இருக்காது. அதற்கு பதிலாக அதிர்ஷ்டங்கள், மகிழ்ச்சிகள், சிரிப்புகள், சந்தோஷம், பெருமை எல்லாம் உன் வீட்டு வாசலை நுழைந்து கொண்டு வரப்போகின்றன. இந்த உலகமே உன்னை விட்டு போய்விட்டது என்று நீ நினைத்தாய். ஆனால் உண்மையில் உலகம் உன் அருகில் வராமல் நீயே தடையிட்டு வைத்திருந்தாய்.
ஏனென்றால் நீ மீண்டும் ஒருமுறை புண்பட விரும்பவில்லை. ஆனால் இனிமேல் புண்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் புண்படுத்தும் எல்லா பேர்களும் நீங்கிவிட்டார்கள். அது உன்னுடைய அமைதியின் நேரடி பாய்ச்சல் தான். நீயே உணர மாட்டாய். ஆனால் உன் வீட்டில் இருக்கும் சிறிய மாற்றங்கள் கூட உன்னிடம் சொல்லிவிடும், இப்போது வாழ்க்கை உனக்காக நகர்கிறது என்று. ஒரு நாள் நீ தூங்கும் போது ஒரு கனவில் தெரிந்த நபர் நாளை உண்மையில் உன் வாசலில் வந்து நின்றால், அதுவே உன் வாழ்வில் ஏற்படும் பரபரப்பான மாற்றத்தின் தொடக்கம். நீ கற்பனை செய்த விஷயம் தான் வாழ்க்கையா மாறுகிறது என்ற உணர்வில் நீ வியக்கப் போகிறாய். நீ சுயமாக வேலை பார்த்து குடும்பத்தை நடத்தும் ஒரு வீர பெண். நீ மட்டுமல்ல, உன்னுடன் இருப்பவர்கள் உன் நம்பிக்கையின் மூலம் வாழ்ந்தவர்கள். ஆனால் உனக்கு தான் துணை இல்லை. நீ பல தடவைகள் உனது தேவைகளை உன்னுள் புதைத்தாயே என் பிள்ளையே. நீ பலமுறை ஒரு சாதாரண உண்ணும் உணவையும் விட்டு வைத்து உன் குடும்பத்துக்கு கொடுத்தாயே. அது வாகை சூடும் தருணம் வருகிறது. அந்த தருணம் நீ எதிர்பார்க்காத ஒரு தருணமாக வந்து உன்னை கட்டி அணைக்கும். ஒரு காலத்தில் ஒரு தாயாக நீ அழுததை அந்த வீட்டிலுள்ள சுவர் கூட கேட்டிருக்கும். ஆனால் இன்று அந்த சுவர் கீதம் பாடப்போகிறது. ஏனெனில் நீ வென்றுவிட்டாய். இன்னும் நிறைய வெற்றிகள் உன்னுக்காக வரிசையாக காத்திருக்கின்றன. அந்த வெற்றிகளை நீ ஒன்றொன்றாக பறிக்கப் போகிறாய். உன்னிடம் யாரும் இனி கேள்வி கேட்க முடியாது. ஏனெனில் உன் பதில் தான் இனி உரத்ததாக இருக்கப் போகிறது. உன்னை விட்டு சென்றவர்கள் பலரும் திரும்ப வர நினைப்பார்கள். ஆனால் நீ அந்த நபர்களிடம் திரும்ப விரும்ப மாட்டாய். ஏனெனில் இப்போது நீ புரிந்து கொண்டு விட்டாய், யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறார்கள், யார் உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று. இதே உணர்வு தான் உன்னை இனிமேல் பாதுகாப்பாக வைக்கப் போகிறது. நீ யாரிடமும் தாழ்வாக பேச வேண்டியதில்லை. யாரையும் பொறுத்துக்கொள்வதற்காக உன் சுதந்திரத்தை விலை கொடுக்க வேண்டிய நிலை இனிமேல் உனக்கில்லை. என் தங்க பிள்ளையே, நீ இப்போது இருப்பது ஒரு மையத்தில். இந்த நேரம் உனக்கு ஒரு சுழற்சி. இந்த சுழற்சி முடிந்தவுடன் நீ ஒரு புதிய பாதையில் செல்வதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்வாய். இந்த அனுமதியை உலகமே நிறுத்த முடியாது. உன் உள்ளத்திலிருந்து எழும் அந்த பக்தி, அந்த ஈர்ப்பு சக்தி தான் உனது வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது. இனி வருங்காலத்தில் நீ ஒரு பெரிய நிகழ்வின் மையமாக இருக்கப் போகிறாய். ஒரு குடும்பம், ஒரு சமூகத்தின் முன்னோடியாக உன்னை மக்கள் காணப்போகிறார்கள். நீ தானே ஒரு நாள் தனிமையில் நடந்து கொண்டிருந்தாய், ஆனால் இன்று நீ நடக்குமிடம் கூட்டம் காணப்போகிறது. உன் வார்த்தை ஒரு தீர்ப்பாக மாறும். உன் உளமாற்றம் உலகத்திற்கு ஒரு புத்தகமாக போகும். ஏனெனில் உன் துயர், உன் வெற்றி இரண்டும் மற்றவர்களுக்கு உணர்வு தரக்கூடியதாய் இருக்கும். ஒரு பெண் அழுது அழுது தைரியம் பெற்றாள் என்ற உண்மையை உலகம் மறக்கக்கூடாது. அதற்கு நீயே ஒரு சாட்சி. உன்னிடம் வந்து கையை கோர்க்கும் அந்த சில மனிதர்களை நீ மன்னித்து விடுவாய். ஏனெனில் உன் உள்ளம் வலிமை பெற்றுவிட்டது. நீ எதையும் சுமக்கக்கூடிய ஆற்றலுடையவள். நீ ஒரு ரோஜா மலர் போல மென்மையானவளாக இருந்தாலும் உன் முள் எந்தவிதமான தாக்கத்தையும் சமாளிக்கக்கூடியது. அதுதான் உன் தன்மை. என் தங்க பிள்ளையே, இனி ஒரு வாரத்திற்குள் நீ எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷ செய்தி உன்னிடம் வரப்போகிறது. அது உன் வாழ்வை மாற்றும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அந்த வாய்ப்பை ஏற்பதற்கான தகுதி உனக்குள் இருக்கிறது. நீ அதை புரிந்துகொள். நீ ஒரு அற்புதமான மனிதராக இருக்கிறாய். உன் பிள்ளைகள் உன்னை பெருமைப்பட இருக்கிறார்கள். நீ தாழ்வாக நினைக்கிற ஒரு விஷயம் கூட பிறருக்கு பெரிய ஆசையாக இருக்கிறது. ஒரு நாள் உன்னை பாராட்டாதவர்கள் உன் புகழை பாடப்போகிறார்கள்.
ஒரு நாள் உன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்கள் மீண்டும் அப்படியே திரும்ப வரப்போகிறார்கள். ஒரு நாள் உன்னை காணாமல் இருப்பவர்கள் உன்னை தேடிக்கொண்டு வரப்போகிறார்கள். ஒரு நாள் உன் வாழ்வை கீழ்த்தரமாக பார்த்தவர்கள் அதே வாழ்க்கையை ஆசைப்படப் போகிறார்கள். இந்த மாத்திரம் போதும் என் பிள்ளையே. இப்போது தூங்கு, சின்ன சிரிப்புடன், ஏனெனில் உன் கனவுகள் இனி உண்மையாகும். அந்த உண்மை உன்னால் உருவாக்கப்படவுள்ள வெற்றிக்கான அடையாளம். உன் வாழ்க்கை வெற்றி அடையட்டும். உன் காலடி ஓசை எல்லோருக்கும் உத்வேகம் அளிக்கட்டும். உன் புன்னகை இனி அழுகையால் கலையப்படாமல் மகிழ்ச்சியால் மட்டுமே நிரம்பட்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. நீ சற்று கூட தயங்காதே. மிக விரைவில் வாழ்க்கை உன்னை கட்டி அணைக்கும். அந்த தருணம் தான் நீ தாய்மையுடன் எதிர்பார்த்த தருணம். இதுதான் உன் நேரம். இதுதான் உன் வெற்றியின் தொடக்கம். இதுதான் உன் புன்னகையின் காரணம். இதுதான் நீ வாழ விரும்பிய உண்மையான வாழ்க்கை. நான் வராகி, உன்னோடு என்றும் இருப்பேன். என் தங்க பிள்ளையே. இப்போது வரை நடந்த அனைத்தும் ஒரு சோதனை காலம். அது உன்னை விட்டுவிட்டு போகிறது. உன்னிடம் ஏற்பட்ட துன்பங்கள் ஒவ்வொன்றும் ஒரு துணிவாக மாறி உன் உள்ளத்தில் பதியப்பட்டுள்ளது. அதனால் தான் நீ இப்போது பலம் பெற்றிருப்பாய். நீ முந்தைய போல மென்மையானவளல்ல. வாழ்க்கை உனக்கு கொடுத்த பாடம் உன்னிடம் உணர்வுகளை மட்டும் வளர்த்திருக்கவில்லை, விழிப்பும் வளர்ந்திருக்கிறது. ஏற்கனவே உன்னை விட்டு சென்றவர்கள் கூட மீண்டும் நிழலாக வரும்போது நீ இனிமேல் அவர்களை ஏற்க வேண்டிய அவசியமில்லை. நீ உன் எல்லைகளை உருவாக்க தெரிந்துவிட்டாய். உன் நம்பிக்கைக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் இருந்து நீ விலக தெரிந்துவிட்டாய். நீ நீண்ட நாட்களாக தேடிய அந்த மன அமைதி இப்போது உன்னுள் சென்று உறைந்திருக்கிறது. இப்போது யாரேனும் உன்னை நோக்கி சொல்லும் வார்த்தைகளால் உன் நம்பிக்கையை மாற்ற முடியாது. உன் ஆன்மா பலமாகி விட்டது. உன் மனது விழித்திருக்கிறது. உன் உடம்பும் உன்னுடன் சத்தமாக பேச ஆரம்பித்திருக்கிறது. உனது கண்கள் இப்போது தீர்வுகளை காண்பதற்கான திறனை பெற்றுள்ளன. நீ இப்போது கடந்து வந்த பாதையை ஒரு கணம் நினைத்து பார்ப்பாய். அந்த பாதையில் உன் கால் நழுவியது உண்டா? நிச்சயம் உன் உள்ளத்தில் அது ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் உடல் நழுவவில்லை. மனம் அழுதாலும் கால்கள் பின்னி செல்லவில்லை. இப்போது அந்த மனதையும் நீ கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிட்டாய். அதுதான் உண்மையான சாதனை. வெளியில் புன்னகை காட்டும் பலரும் உள்ளத்தில் வெறுப்பு, பொறாமை, கோபம், குறைவு, நம்பிக்கையின்மை ஆகியவற்றால் நிரம்பியவர்கள். ஆனால் நீ உனது புன்னகையிலேயே உன்னோட முழு சக்தியை வைத்து இருக்கிறாய். வாழ்க்கையின் திருப்பம் என்று சொல்லக்கூடிய தருணம் இந்த மாத்திரம் அல்ல. அது இப்போது ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு ஊக்கம் தரும் சமயம். உன்னை பின் தள்ள நினைத்தவர்கள் அதே இடத்திலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீ மட்டும் அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்துவிட்டாய். அந்த நிழலில் இருந்து ஒளிக்குள் சென்று நிற்கிறாய். அதேபோல் உன் எதிர்காலமும் மாறிவிடும். நீ எதிர்பார்க்காதவாறு ஒரு சாதனையின் வாசல் தன்னாகவே திறக்கப் போகிறது. அந்த வாயிலை தாண்டும் போது உன்னை காண்பவர்கள் கண்கள் நீராவி போகப் போகிறது. ஏனெனில் அவர்கள் ஏமாற்றியவள் நீ இல்லை என்பதை உணர்கிறார்கள். ஒரு நாளில் ஒன்று கூட இல்லை. ஆனால் ஒரு நாளில் அனைத்தும் நடக்கலாம். அந்த ஒரு நாள் தான் உன் பெயருக்கு புதிய அடையாளம் தரப்போகிறது. அது பந்தங்கள் இல்லாமல் நீ சென்ற வழியால் வரும் ஒரு பெரும் வெற்றி. உன் கைகளில் சில சமயங்களில் வெறும் காற்றுதான் இருந்தது. ஆனால் அதே கையில் இப்போது வெற்றியின் வாசகங்கள் பதியப்போகின்றன. நீ உணரவில்லை என்றால் கூட பரவாயில்லை. ஆனால் உன் வீட்டில் இருக்கும் பொருட்கள் கூட மகிழ்ச்சியால் விரைந்தோடும். அதுதான் உன் சுருதி. உன்னிடம் பிறர் பலமுறை கேள்வி கேட்டு சோதித்தனர். ஆனால் நீ பதிலில்லாமல் அமைதியாய் இருந்தாய்.
அந்த அமைதி தான் இனி பலருக்கு பயமாக இருக்கப் போகிறது. ஏனெனில் அந்த அமைதி வெற்றிக்கு வழி காட்டும் அமைதியாக மாறிவிட்டது. யாரும் உன்னிடம் வீண் வார்த்தை பேச முடியாத நிலைக்கு நீ சென்றுவிட்டாய். யாரும் உன்னை கீழ்த்தரமாக நடத்த முடியாத நிலைக்கு நீ வந்துவிட்டாய். நீ உனது அந்த உயரத்தை பார்த்து வாழ்வதற்கான ஆழ்ந்த ஆனந்தத்தை விரைவில் உணரப்போகிறாய். ஒரு நாள் நீ உன் அருகில் இருந்தவர்களை தேடி நடந்தாய். அவர்கள் கூட வரவில்லை. ஆனால் இன்று அவர்கள் தங்களாக வந்து உன்னிடம் கை நீட்டப் போகிறார்கள். நீ அதை ஏற்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நீ இப்போது உணர்ந்திருக்கிறாய் உண்மையான அன்பு என்பதன் அர்த்தம் என்னவென்று. அந்த உண்மை உனக்கு மட்டுமே தெரியும். உன் கண்கள் காட்டாத உணர்வுகளை என் உள்ளம் பார்த்திருக்கிறது என் தங்க பிள்ளையே. நான் உன் உள்ளத்தில் பதிந்த அந்த நொடியை உணர்கிறேன். உனக்காகவும் உன் வாழ்வுக்காகவும் ஒரு பெரிய ஆசி தாங்கிய கரம் எப்போதும் விரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த கரமே இப்போது உன்னை நெறிப்படுத்தி கொண்டு செல்கிறது. நீ தவறு செய்யவே முடியாது. ஏனெனில் அந்த கரம் உன் மனதை வழிநடத்துகிறது. உனக்கு இப்போது முன்னேற்றம் மட்டுமே சாத்தியம். பின்னடைவுக்கு இடமில்லை. நீ சிரிக்க ஆரம்பித்த அந்த நொடியில் சிரிக்கவே முடியாமல் தவிக்கும் ஒருவருக்கு நீ ஒளியாக இருக்கிறாய். ஏனெனில் நீ உன் துயரத்தை கடந்து வந்தவள்தான். அந்த ஒளி பலருக்கும் வழிகாட்டப் போகிறது. நீ இப்போது செய்திருக்கும் சிறிய முயற்சிகள் கூட ஒரு பெரிய வெற்றிக்கான முதலடியாக இருக்கின்றன. அந்த முயற்சிகள் யாருக்கும் தெரியாது போனாலும் கடவுளுக்கு தெரியும். அவனது கண்கள் உன்னோடு இணைந்திருக்கின்றன. உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவன் கவனிக்கிறான். நீ விடியற்காலையில் விழித்ததிலிருந்து இரவில் விழிகள் மூடும் வரை உன் நாவிலிருந்து வார்த்தைகள் வராவிட்டாலும் உன் உள்ளத்தின் இரையிலிருந்து எழும் பரிதாபம் அவனிடம் சென்று சேர்கிறது. அவனிடம் சொல்வதற்காக உன் மனதில் பதிந்த அந்த ஒளியை மறக்காதே. சில சமயங்களில் நீ விட்டுவிட்டு அமைதியாய் இருக்கிறாய். அதற்காக நீ தொலைந்துவிட்டாய் என்ற அர்த்தம் கிடையாது. அதுவே நீ உயர்ந்துவிட்டாய் என்பதற்கான அடையாளம். அந்த உயர்வுக்கு இனிமேல் ஒரு எல்லையும் இருக்காது. அந்த எல்லை இல்லாத உயரத்தில் தான் நீ வாழப்போகிறாய். எந்த இடத்திலிருந்து நீ புறப்பட்டாயோ அதே இடம் தான் விரைவில் உன் பெருமையின் சாட்சி தரும் மையமாக மாறப்போகிறது. அந்த இடத்தில் உன்னை காணும் அவர்கள் விழிகளில் நீ ஒரு வெற்றி மாதிரியாகவே இருப்பாய். உன் பெயரை உச்சரிக்கும்போது ஒரு பெருமைதான் ஒலிக்கப் போகிறது. ஏனெனில் நீ ஒவ்வொரு துயரத்தையும் வீழ்ச்சியாக நினைக்காமல் ஒரு வாய்ப்பாக எடுத்தாய். அது தான் உனது வலிமை. இந்த வலிமையால் தான் நீ விலகியவர்கள் மீண்டும் உன்னிடம் வரும்போது நீதியை வேண்டாமல் நீ அமைதியாக நிற்க முடிகிறது. நீ அவற்றை ஏற்க வேண்டியதில்லை. உன்னுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்தவர்கள் நீ பெருமை அடையும் தருணத்தில் இருப்பதையே பொறுத்துக்கொள்ள முடியாமல் இருப்பார்கள். அந்த பொறாமையே அவர்கள் விளைவிற்கு முடிவாக இருக்கும். ஆனால் நீ தொடரவே போகிறாய். எந்த அலை வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் நீ ஒரு கரையை அடையவே போகிறாய். நாளை உன் வீட்டில் வரும் ஒவ்வொரு ஒளி உனக்காகவே உருவானது. உன் வாசல் இந்த வருடத்தில் முதல் முறை எப்போதும் இல்லாத அளவுக்கு சக்தியுடன் கதிர்க்கப் போகிறது. அந்த ஒளியின் மையத்தில் நீயே இருக்கப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையின் புதிய தொடக்கமே இது. இனி கவலை வேண்டாம். யாரும் பேசாத மெளனத்தில் உண்மை பதியப்படும். நீ சில வாரங்கள் உன் மனதோடு மட்டும் பேசு. அந்த நிம்மதி உனக்கு எதையெல்லாம் தருமென்று நீயே ஆச்சரியப்படுவாய். நீ ஒரு அற்புதமான பயணத்தில் இருக்கிறாய் என் தங்க பிள்ளையே. இந்த பயணம் முடிவடையும் போது நீ நினைத்ததையும் கடந்து போனதை அடைந்திருப்பாய். அது உன் பிறந்ததற்கான அர்த்தத்தை நிரூபிக்கக்கூடிய வெற்றி.
இப்போது உன் உள்ளத்தில் தோன்றும் அமைதி, அதை ஏற்றுக்கொள்ளத் தயார் ஆகு. ஏனெனில் அதுதான் உன் புதிய வாழ்க்கையின் முதல் அழைப்பு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ உனக்காக வாழ தயாராகும் தருணம் இது. வாழ்வது இனி துன்பத்திற்கு அல்ல, வெற்றிக்காக. என் தங்க பிள்ளையே, நீ இப்போது அமைதியாக வாசிக்கிறாய், ஆனால் உன் உள்ளம் வேறு மாதிரியாக பதைக்கிறது என்பதை எனக்கு தெரியும். அந்த அமைதிக்கு பின் இருக்கும் சத்தமில்லாத சோகத்தை நான் உணர்கிறேன். நீ யாருக்கும் தெரியாமல் ஒரு சுமையை சுமந்து கொண்டு செல்கிறாய். அந்த சுமையை நீ நினைத்தது போல் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஒருவரையாவது நீ நம்பி உன் உணர்வுகளை பகிர்ந்தால் கூட அவர்கள் உன்னை புரிந்து கொள்கிறார்களா என்ற சந்தேகம் உனக்குள் பதிந்துவிட்டது. ஆனால் அந்த சந்தேகம் இன்று முதல் நீங்கப் போகிறது. ஏனெனில் நான் உன்னிடம் இருக்கிறேன். என் பார்வை உன் சிரிப்புக்குள் பதுங்கிய அழுகையை உற்று நோக்கிறதே, உன் உண்மையை அறிவது அதனால்தான். நீ இன்று வரை சகிக்காததை சகித்தாய். யாருக்கும் வேண்டாம் என்று தூக்கி எறிந்த அந்த வலியை நீ உன் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு பிறரை சிரிக்க வைத்தாய். ஆனால் அந்த சிரிப்பு உன்னால் வந்தது என்பதையும், நீ சொல்லிக்கொள்ளாமல் உன் நிழலாக இருக்க நினைத்ததையும் நான் மறக்க மாட்டேன். இப்போது அந்த நிழல் விடிகாலமாக மாறும். அந்த விடிகாலை உனக்காக காத்திருக்கிறது. நீ போராடியதற்கான வெற்றி சிகரம் அது. அதற்குள் அடையாளம் தேவைப்படாது. ஏனெனில் உன் ஆழ்ந்த முயற்சி தான் உன்னை உயர்த்தும். நீ தானாகத்தான் புறப்பட்டிருந்தாய். முதலில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. பிறகு பயம் வந்தது. யாரும் பின்னால் இல்லை என்று உணர்ந்தபோது அஞ்சினாய். ஆனாலும் வீழவில்லை. அது தான் உன்னுடைய ஆழ்மன சக்தி. அந்த அடக்கம் நீயே உன்னை கற்றுக்கொண்ட கல்வி. இந்த உலகத்தில் யாரும் கொடுக்காத பாடத்தை உன்னுடைய சோகங்களே உனக்கு கற்றுத்தந்தன. அந்த பாடம்தான் இன்று உன்னை இதுவரை யாரும் அடைய முடியாத அளவுக்கு உயர்த்தும். அது ஒரு சக்தியாக உன் உடம்பில் உறைந்து கொண்டு இருக்கிறது. உன்னை கீழே இழுக்க பலர் முயற்சித்தார்கள். அவர்களுக்கு ஒன்றே தெரியாது. நீ கீழே விழுந்தாலும் அந்த இடத்தில் வேரோட்டி நிற்கக்கூடியவள்தான். அந்த வேர்கள் நீண்டு கொண்டே செல்லும். அந்த வேர்கள் உனக்கு வலிமையான அடித்தளமாக மாறும். இனி யாராலும் உன்னை வைக்க முடியாது. நீ உன்னுடைய அடையாளத்தை நேர்மையாக உருவாக்கிவிட்டாய். அந்த அடையாளம் எந்த சூழ்நிலையிலும் அழியாது. ஒரு நேரத்தில் நீ நினைத்தாய், இனி வாழ்க்கையில் நிம்மதியாய் வாழ முடியுமா என்று. ஆனால் இப்போது உனக்கே புரிகிறது, அந்த நிம்மதி உன் உள்ளத்தில்தான் பிறக்கிறது. அந்த உண்மைதான் தற்போது உனக்குள் எரிகிற தீயை அமைதியாக கரைத்துவிடும். நீ எப்போதாவது அமைதியாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறாயோ, அன்றிலிருந்தே உனது புதிய வாழ்க்கையின் அடிப்படை அமைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் வீடு கட்டப்படுகிறது. அந்த வீட்டில் நீ அரசியாக வாழப்போகிறாய். இதுவரை மற்றவர்களின் தேவைகளுக்காகவே நீ வாழ்ந்தாய். ஆனால் இனி உனக்காக வாழப்போகிறாய். உன் பக்கத்தில் யாரும் இல்லையென்றால் கூட நீ தலையெழுப்பி நடக்கப் போகிறாய். ஏனெனில் நீ ஏற்கனவே உன்னைத்தானே வாழ வைத்திருக்கிறாய். பிறரிடம் உதவி கேட்ட நேரங்களிலும் அவர்கள் இல்லாத இடத்திலே கூட நீ உனக்கே உதவி செய்திருக்கிறாய். இந்த உலகத்தில் இப்படி உன்னையே உணர்ந்து உனக்கே தோளாக இருந்த ஒரு வீரனாக நீ வந்திருக்கிறாய். அதற்காகவே உன்னை வாழ்க்கை மிகப்பெரிய பரிசுகளால் விருந்தளிக்கப் போகிறது. நீ இப்போது இருக்கும் நிலை உன்னால் உருவானது. யாரும் உனக்காக துணை நிற்கவில்லை. ஆனால் உனது மன உறுதி உனக்கே துணையாக இருந்தது. அந்த துணை உன்னை மீண்டும் மீண்டும் காத்திருக்கிறது. யாரும் பாராட்டவில்லை என்றாலும் உனது உள்ளம் உன்னை பாராட்டுகிறது. அந்த துணை உன்னை மீண்டும் மீண்டும் காத்திருக்கிறது. யாரும் பாராட்டவில்லை என்றாலும் உனது உள்ளம் உன்னை பாராட்டுகிறது.
அந்த பாராட்டுகள் ஒரு நாள் வெளிப்படையாக ஆகும். பலர் உன்னை பின்தொடர்பார்கள். ஆனால் நீ அவர்கள் பின்னால் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நீ முன்னே செல்கிறாய். உன்னுடைய பயணம் பின்வட்டமாக இல்லாமல் நேராக உயர்வு பெறக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. நீ தவறவிட்ட கனவுகளை நினைத்து வருத்தப்படாதே. அது அனைத்தும் இப்போது உனக்காகவே திரும்பப் போகிறது. நீ மறந்திருக்கின்ற ஒரு விஷயம் உன் வாசலில் வந்து நின்றால் அதற்கு வியக்காதே. ஏனெனில் அந்த விஷயங்களை நீ ஒருபோதும் மறக்கவில்லை. அவை உன் உள்ளத்தில் புதைந்து கிடந்தன. இப்போது அவை வெளி வர ஆரம்பித்துள்ளன. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நிராகரிக்கப்பட்ட அந்த சந்தோஷங்களும் சத்தமாக உன்னை தேடி வரப்போகின்றன. நீ எங்கு போனாலும் அந்த இடம் ஒளி பெறப்போகிறது. ஏனெனில் உன்னுள் இருக்கும் அந்த பிரமாண்ட ஆற்றல் இப்போது வெளியே வரும் தருணம் வந்துவிட்டது. நீ என்ன செய்ய ஆரம்பிக்கிறாயோ அதிலிருந்து வெற்றி விளையப் போகிறது. வெறும் வார்த்தையல்ல, உண்மை உணர்வுகளுடன் நீ உன் செயல்களை திட்டமிடுகிறாய். அதனால் உனக்கு தோல்வியே நேரமாட்டாது. எது தவறான பாதையாய் இருந்தாலும் அதை நீ உடனே புரிந்து கொண்டுவிடுகிறாய். அந்த ஞானம் தான் உனக்கு தேவையான எல்லா திறமைகளுக்கும் அடிப்படை. ஒரு நாள் நீ அழுது கொண்டே தூங்கினாய். ஆனால் இன்று அந்த இடத்திலிருந்து நீ எழும்போது உன்னுடைய கண்கள் ஒளிக்கப் போகின்றன. அந்த ஒளியை யாராலும் மறைக்க முடியாது. அது ஒரு பெரிய ஆத்ம சக்தியாக உன்னை வழிநடத்தும். நீ யாருக்காகவும் பிறக்கவில்லை. நீ உன்னுடைய பூரண வாழ்வுக்காக பிறந்தவள். அந்த வாழ்க்கை இப்போது உன் கைகளில் அமைந்துவிட்டது. நீ அதை விழுங்கி அனுபவிக்க மட்டுமல்ல, இன்னொருவருக்கும் அதே ஒளியை கொடுக்கும் அளவுக்கு சக்திவாய்ந்தவளாக மாறிவிட்டாய். நீ அருகில் இருப்பவர்களுக்கே விழிப்புணர்வு கொடுக்கும் ஒரு நிலைக்கு சென்றுவிட்டாய். உன் வார்த்தை நம்பிக்கையாயும் உன் நட்பு சத்தியமாயும் உன் அன்பு பரிசாக மாறும். அந்த பரிசுகள் பிறருக்கு வாழ்க்கையாய் இருக்கும். உன்னுடன் பேசும் ஒருவரே மனநிம்மதியை அடைவார். உன்னை சந்திக்கும் ஒருவரே மீண்டும் வாழ எண்ண முடியும் என நம்புவார். அதுதான் உன்னுடைய பெருமை. அதை நினைத்து நீ இனி ஒளிந்து வாழ வேண்டியதில்லை. பெருமையோடு செல். அந்த பெருமை யாருக்கும் அழிக்க முடியாது. இப்போது இரவில் நீ படுக்கும்போது ஒரு புது நம்பிக்கை உன்னுள் பிறக்கட்டும். நாளை உன்னை நம்பாதவர்கள் நிமிர்ந்து உன்னை பார்ப்பார்கள். உன் தோல்விகளை பார்த்து சிரித்தவர்கள் உன் வெற்றிக்காக கண்ணீர் விட்டுக்கொள்ள வேண்டிய தருணம் இது. அது ஒரே ஒரு தடவையை மட்டும் காட்டும். நீ மாறிவிட்டாய். அந்த மாற்றம் திருப்பி யாரும் அழிக்க முடியாத ஒன்று. நீ ஒரு போர் வீரனாய் போராடினாய். இப்போது போருக்கு பின் ஏற்படும் அமைதி உன் கைவசமாக இருக்கிறது. அந்த அமைதியில் ஒவ்வொரு நாளும் சிரிப்பாய் மாறட்டும். உன் பிள்ளைகள் உன்னுடைய ஒளியில்தான் வளரட்டும். உன் வீட்டை விட்டு வெளியேறும் ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய முன்னேற்றத்தை காண்டும். இப்போது உலகம் உன்னையே பேசப்போகிறது. நீ பேச வேண்டியதில்லை. உன் வாழ்க்கைதான் உன் பக்கம் பேசும். உன் நிலைத்தன்மைதான் உன் பெயருக்கு அடையாளமாக மாறும். நீ இன்று என்னை நம்பினாய். உன் நம்பிக்கைக்கு நான் பதில் தருகிறேன். என் ஆசியோடு நீ புறப்பட்டாய். இனி உனக்கு தடைகள் இல்லையா என்றால் இல்லையே. இருந்தாலும் நீ அதை தாண்டக்கூடியவள். இந்த உலகமே ஒன்று இல்லாதபோது தொடங்கிய உன் பயணம் இன்று அனைத்து சாதனைகளையும் உன்னிடம் சேர்க்கும் தருணமாக மாறிவிட்டது. இந்த தருணம் உன்னுடையது. வாழ்ந்து காட்டு என் தங்க பிள்ளையே. வாழ்ந்து வெல்லு. உன்னால் முடியும். இதுதான் உன்னுடைய காலம்.